கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் அம்பையர் இருப்பார். அவருக்கு வந்து எப்போவாது தான் வேலை வரும். அதாவது வந்து ரன் அவுட்டில் வந்து ரொம்ப சிக்கலான முறை வரும்போதும், அல்லது வந்து கேட்ச் வந்து தரையோட இதாச்சுன்னா அதை வந்து பார்த்துட்ருப்பார். அந்த மாதிரி எல்பிடபிள்யூ அந்த மாதிரிலாம் வரும்போது வந்து சொல்லுவார் சிக்கலான இதெல்லாம் வந்து. ஆனால் வந்து ரசிகன் பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகன் ஓரளவு கணிச்சிருவான், இது வந்து அவுட்டு இது அவுட் இல்லைன்னு சொல்லி. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது தெரியும். ஈஸியாக இருக்கிறது கூட சில டைமில் வந்து தேர்ட் அம்பையர் வந்து என்ன செய்வார், நான் வந்து விளம்பரம் போடும் மறுபடியும் 360 டிகிரியில் சுற்றி பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு. அதாவது என்ன காரணம்னா வந்து அவருக்கு வந்து இப்போ தான் வேலை வந்திருக்குன்னா வந்து அவர் வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா எப்பாவது ஒரு டைம் தேர்ட் அம்பையர் காமிக்கும் போது அவர் டீயோ காஃபியோ சாப்பிட்டுட்டு இருப்பார், ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருப்பார், இல்லை யாராவது பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பார், வெட்டியாக பார்த்துட்டு இருப்பார். அப்படிப்பட்டவருக்கு திடீர்னு வேலை வந்தோன்னா அவருக்கு வந்து தலைகால புரியாத மாதிரி வந்து சரி அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவர் அது கொஞ்சம் நேரம் அவரை பண்ணட்டா அப்படின்ற மாதிரி அதை காட்டி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ரசிகர்களே வெறுப்படைஞ்சிருவாங்க, என்னையா அது அவுட்டு தானே, அது அவுட்டு கொடுக்க முடியானையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். கடைசியாக வந்து சேலஞ்சு வழி ஒன்னே அவுட் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடப்பாடியார் வந்து அவர் வந்து ஒரு டிவி தான், தேர்ட் அம்பையர் தான் அவர் வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து ஏற்கனவே முதல்வராக இருக்கும்போதும் தேர்ட் அம்பையராக தான் இருந்தார். எல்லாமே வந்து டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினார். அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த கரூர் சம்பவத்தில் வந்து நான் டிவியில் பார்த்தேன், அதில் வந்து போலீஸ்காரங்க யாருமே காணாமல் போல பெரிய கூட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசியலில் வந்து அவர் ஒரு தேர்ட் அம்பையர் தான். இப்போ அவரோட நிலைமை அப்படி தான் போயிட்டுருக்கு.